பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 6ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 1 Timothy chapter 5 verses 1 and 2. முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனைப் போலவும் பாலிய புருஷரை சகோதரரைப் போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். இந்த தீமோத்தேயு என்பவர் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பவுல் அப்போஸ்தலன் அவருக்கு திருமணமாகலை, அவருக்கு பிள்ளைங்க யாரும் கிடையாது. ஆனால் அந்த தீமோத்தேயுவை அவர் எப்படி சொல்கிறாருன்னா, என்னுடைய ஆவிக்குரிய மகன் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுகிறார். அப்போது இந்த தீமோத்தேயுவுக்கு அவர் அநேக காரியங்களை அவர் எழுதுகிறார். இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய நிருபங்களில் 2 நிருபங்கள், தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு என்று சொல்லி 2 நிருபங்கள் நம்மளுடைய பைபிளில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் சிறைச்சாலை அனுபவத்தில் இருக்கும் பொழுது கடைசி நாட்களில் இந்த நிருபங்களை அவர் எழுதுகிறார். அப்போ சொந்த குமாரனுக்கு ஒரு தகப்பன் புத்தி சொல்லுகிறது மாதிரி அவர் அநேக காரியங்களை அவருக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அது விசேஷமாக அவர் ஊழியத்தில் இருக்கிறாரு. அவர் ஒரு வாலிபராக தான் இருந்திருக்கக்கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால் நீ சபையில் நீ புத்தி சொல்லும் பொழுது, நீ பாஸ்டராக இருந்து ஒரு சபையை நீ நடத்தும் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உன் சபையில் வருகிறவர்களை நீ எப்படி அவங்களுக்கு புத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பக்குவத்தை அந்த பழக்கத்தை அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்லிக் கொடுக்குறாரு? முதிர் வயதுள்ளவர்களை நீ பார்ப்பாயானால், உன்னுடைய சபையில் முதிர்ந்த வயதுள்ளவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள நீ கடிந்து கொள்ளாத. அவங்க தவறு செய்தால் கூட அவர்களை கடிந்து கொள்ளாமல் அவர்களை எப்படி நடத்தணுமா? தகப்பனை போல பாவித்து புத்தி சொல்ல வேண்டும். அப்போ பெரியவர்கள், அப்போ ஆண்களில் பெரியவர்கள் இருக்கும்போது நம்ம அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும்? அவங்கள தகப்பனை போல நம்ம ட்ரீட் பண்ணணும். பாலிய சகோதரர்கள் இருப்பார்களே, ஆனால் வாலிப சகோதரர்கள் இருந்தால் அவர்களை நீ உன் சகோதரர்களைப் போல நீ அவர்களை ட்ரீட் பண்ண வேண்டும். அவர்களுக்கு சகோதரரை போல நீ அவர்களை பாவிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அதே போல் முதிர் வயதுள்ள ஸ்திரீகள், அவர்களை நீ உன்னுடைய உன்னுடைய தாய்களை போல நீ அவங்கள ட்ரீட் பண்ணு. அதே மாதிரி வாலிப சகோதரிகள் இருப்பார்களே, ஆனால் அவர்களை நீ என்ன செய்ய வேண்டும்? எல்லா கற்புடனும் சகோதரிகளைப் போல பாவித்து புத்தி சொல்லு என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு அருமையான ஆலோசனை இல்லையா? எவ்வளோ நல்ல ஆலோசனை பாருங்க. அப்போ பவுல் எவ்வளோ இடத்துல ஊழியம் பண்ணியிருக்கிறார். பேதுரு திருமணமானவர், ஆனால் பவுல் அப்போஸ்தலன் திருமணம் பண்ணாமல் தனி மனிதனாக இருந்து ஊழியம் பண்ணினவர். அப்போ திருமணமே பண்ணாமல் ஒருத்தர் ஊழியத்தில் அநேக காரியங்களை செய்யும்போது சில டிசிப்ளின் அவங்களுடைய லைஃப்பில் கட்டாயம் இருக்கணும். ஏன்னா நம்ம நிறைய இடங்களில் இந்த மாதிரியான காரியங்களில் சில தவறுகள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள், அப்போஸ்தலன் பவுல் எவ்வளோ கிளியராக அவருடைய லைஃப்பில் அவர் அந்த டிசிப்ளினை அவர் மெயின்டைன் பண்ணதுனால தானே அவரால் தன்னுடைய குமாரனுக்கு அவர் சொல்கிறாரு, நீ சபைகளெல்லாம் இவ்வளோ ஸ்தாபித்தவர், எத்தனையோ இடங்களுக்கு அவர் போய் ஊழியங்களை செய்தவர், எத்தனையோ பேரோடு அவர் தங்கி ஊழியம் செய்தார். ஆனால் எல்லா கற்புடனும், பெண்களை பார்க்கும்போது எல்லா கற்புடனும் ஒரு ஆல் பியூரிட்டி, அவங்கள உன் சொந்த தங்கச்சியை மாதிரி நீ ட்ரீட் பண்ணு, உன் சொந்த அக்காவை மாதிரி அவங்களோட நீ பழகு, அம்மா மாதிரி கொஞ்சம் வயசில் பெரியவங்கள அம்மா மாதிரி நீ ட்ரீட் பண்ணு அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்குறார். இன்னைக்கு இந்த சத்தியத்தை நாம் நம்மளுடைய லைஃப்பில் இந்த எக்ஸாம்பிள், இந்த ஆண்டவர் கொடுக்குற இந்த ஆலோசனையை நம்ம கை கொண்டால் நம்முடைய லைஃப் எவ்வளோ ஒரு சமாதானமாக இருக்கும்ல. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு சத்தியமாக இதை எடுத்துக்கொள்வோமா? சபையில் மட்டும் இல்லை, நீங்கள் வேலை செய்கிற இடம், நம்ம இருக்கிற இடம், எல்லாத்துலேயுமே நம்ம இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ண முடியும். இன்றைக்கி ஏன் அநேகர் விபச்சாரத்தில் விழுந்து போகிறாங்க?
இன்னைக்கு ஏன் அநேகர் இச்சையில் விழுந்து போகிறாங்க? பயங்கரமான ஒரு உலகத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அநேக விதமான பெண்கள் ஆண்களோடு டீல் பண்ண வேண்டியது இருக்குது, ஆண்கள் பெண்களோடு டீல் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம எல்லாருமே பலவிதமான ஜெண்டரோடு நம்ம டீல் பண்ணுறோம். பலவிதமான நேச்சர் உள்ள பீப்புள் இருப்பாங்க. ஆனால் நமக்கு அந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதைத்தான் அவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக பெரியவர்கள் கூட, பரிசுத்தமாய் வாழ்ந்தவங்க கூட விழுந்து போன ஒரு காரியம் என்றால் இந்த இச்சை அடக்கம் இல்லாமல் விழுந்து போன எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம். அவ்வளோ நல்லா எல்லாம் செய்திருப்பாங்க, ஆனால் ஒரு சின்ன காரியத்தில் விழுந்து போயிடுவாங்க. அப்போது பாருங்கள், நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் கர்த்தருக்குள்ளே இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு சில உபதேசங்கள், ஒரு சில ஒழுக்கங்களை நான் என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? கடைப்பிடிக்கணும். அப்போ அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னது? உன்னுடைய பார்க்குற பெரியவங்களை நீ அப்பா மாதிரி அம்மா மாதிரி அவங்கள நீ கனம் பண்ணணும். அவங்க உனக்கு கீழேயே இருக்கலாம். ஒருவேளை நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களா கூட வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டில் தான் ஒருத்தங்க வேலை செய்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு காசு கொடுக்குறவங்க நமக்கு வீட்டில் வேலை செய்கிறாங்க. ஆனால் என்னை விட அவங்க வயசில் பெரியவங்க, அம்மா வயசு. அப்போ நான் எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணணும்? அம்மா மாதிரி ட்ரீட் பண்ணணும். என் அம்மாவுக்கு நான் என்ன மதிப்பு கொடுப்பனோ, என்ன மரியாதை கொடுப்பனோ, அந்த மாதிரி நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம வயசில் பெரிய ஆண்களை பார்க்கும் பொழுது அப்பா மாதிரி நம்ம அவங்கள பார்க்கணும். ஒருவேளை நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லை உங்களுடைய கம்பெனியில் உங்களுக்கு கீழே உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கலாம். வயசில் பெரியவங்க நமக்கு ரிப்போர்ட் பண்ணுற அந்த மாதிரி சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மளை நல்ல ஒரு லீடர்ஷிப் ரோலை வச்சுருக்கலாம். ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு, அந்த ஏஜுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மதிப்பை நம்ம கொடுக்க. இன்றைக்கி அநேகருக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லாததை நம்ம பார்க்குறோம். என்ன ரொம்ப எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க, என்னமோ அவங்க தான் எல்லாம் பண்ணுற மாதிரி. இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார். தகப்பனை போல் நீ என்ன செய்யணும்? அவங்கள பாவிக்கணும். சகோதரிகள் இருப்பார்களே, ஆனால் வாலிப சகோதரிகள் இருந்தால், வாலிப சகோதரர்கள் இருந்தால் தம்பியை போல அண்ணனை போல அவங்கள நம்ம ட்ரீட் பண்ணணும். ஈவன் சர்ச்சஸில் கூட நம்ம என்ன செய்யலாம்? பிரதர் சிஸ்டர் அப்படின்னு நம்ம கூப்பிட நம்ம பழகி கொள்ள வேண்டும். பேர் சொல்லி கூப்பிடுறத விட தம்பி இங்கே வாங்கலை அண்ணன் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடும்போது அந்த உறவு முறைகளில் ஒரு கிளியரான கரெக்டாக நம்ம என்ன செய்து கொள்ளுகிறோம்? நம்ம பாதுகாத்து கொள்ளுகிறோம். இப்போ ஆப்போசிட் செக்ஸோடு நம்ம டீல் பண்ணுறோம். வயசில் பெரியவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க, அண்ணன் நல்லா இருக்கீங்களா? அப்போ உடனே என்ன ஆகிடுது? அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாகிடுது. அண்ணன் தங்கச்சின்ற உறவில் தான் நான் உன்னோட பழகிறேன் அப்படின்ற அந்த கான்செப்டை நான் என்ன செய்கிறேன்? அவங்களுக்கு இன்டைரக்டாக நம்ம சொல்லுகிறோம். இப்போ தவறான காரியங்கள் அதில் வருவது இல்லை. அப்போ நம்மளோட வயசில் சிறியவங்களை பார்க்கும்போது தம்பி நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க? அப்போ உடனே உங்களை எப்படி அவங்க கூப்பிடுவாங்க? அக்கா அக்கான்னு கூப்பிடுவாங்க தானே. இப்போ நம்ம தம்பின்னு கூப்பிட்டா உடனே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறது எப்படி? அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ நம்ம பாருங்கள், அந்த ரிலேஷன்ஷிப்ஸில் நம்ம கரெக்டாக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி என்று கொடுத்திருக்கிறார், ஒரு மனைவிக்கு ஒரு புருஷன். மற்ற எல்லாரையும் நம்ம இந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்கணும், நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணணும். இப்படி நம்ம எல்லாரும் ஒருத்தர் நம்ம செய்வோமே ஆனால் இந்த உலகத்தில் தப்பிதங்கள் நடக்கவே நடக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய 10 கட்டளைகளில் கடைசி கட்டளை ஞாபகம் இருக்குதா? ஆண்டவர் என்ன சொன்னார்? பிறனுடைய எதையும் இச்சியாதிருப்பாயாக, பிறனுக்கு உரியதை இச்சிக்காத. நம்ம நிறைய நேரம் அவங்களுடைய பொருள் அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதில் ரொம்ப கிளியராக சொல்லுவார். என்ன தெரியுமா சொல்லுவார்? பிறனுடைய மனைவி, பிறனுடைய கணவனை நீ இச்சிக்காத. இன்றைக்கி ஏன் விபச்சாரம் வேசித்தனம் இன்றைக்கி பெருகிக்கிட்டு இருக்குது? என் ஹஸ்பண்டுக்கிட்ட எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இன்னொருத்தருடைய ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப யங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆண்டவர் சொன்ன இச்சியாது. அது 10 கட்டளைகளில் ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அப்போது நான் ஒவ்வொருத்தரையும் அந்த ரிலேஷன்ஷிப் உறவுகளில் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்பில் நான் எவ்வளோ கவனமாக இருக்கணும். மற்றவங்களோட நான் பழகும்போது நான் எவ்வளோ கவனமாக பழகணும் அப்படின்னு கர்த்தர் நமக்கு அறிவுரைகளை கொடுக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல அறிவுரைக்காக, நல்ல ஒரு கவுன்சிலிங்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும், பாலிய புருஷனை சகோதரரை போலவும், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும்,
பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. கத்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?